இந்த உயிர்த்தெழுந்த ஞாயிறிலே உயிர்த்தெழுந்த இயேசுவை ஆராதிக்கும்படி நாம் கடந்து வந்திருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது அல்லவா, சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. கர்த்தர் நமக்குள்ளே கொடுத்திருக்கிற அந்த ஜீவனுக்காக, அந்த சுவாசத்துக்காக கர்த்தரை நாம் துதிப்போம், அவரை ஆராதிப்போம், அவரை மகிமைப்படுத்துவோம். இந்த ஆராதனை நேரத்தில் நீங்கள் எங்களோடு இணைந்து ஆராதியுங்கள், எங்களோடு இணைந்து பாடுங்கள், கர்த்தருடைய வசனத்தை கேளுங்கள். கர்த்தர் உங்களை ஒரு புது சிருஷ்டியாக மாற்றுவார், அதில் ஐயமே இல்லை. தொடர்ந்து இந்த ஆராதனையின் ஆசீர்வாதத்துக்காக நம்மத்தில் இருக்கிற சிஸ்டர் மாலதி ஜாய் அவர்கள் முன்னே வந்து ஜெபம் பண்ணுவாங்க. நாம் எல்லாரும் இணைந்து அவர்களோடு ஜெபம் பண்ணுவோமா? எங்களை அன்பாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான ஓய்வு நாள் மனமகிழ்ச்சியின் காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, நாங்கள் யாவரும் இணைந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த, உமக்குரிய கனத்தையும் மகிமையும் செலுத்த, அப்பா எங்களுக்கு வேண்டிய எல்லா கிருபைகளையும் அபிஷேகத்தையும் ஆண்டவரே உன்னதத்திலிருந்து அதிகமாய் நீ தந்தருள வேண்டுமாய் ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா ஆவியான தேவன் உம்மை ஆராதிப்பதற்கு, உமது நாமத்தை நாங்கள் உயர்த்துவதற்கு, உமது நாமத்தை நாங்கள் ஆண்டவரே மகிமைப்படுத்துவதற்கு இருக்கிற சகல விதமான தடைகளை, தடை செய்கிற எல்லா அசுத்தங்களை கர்த்தருடைய ஆவியானவர் கடிந்து கொள்ளும்படியாய் செபிக்கிறோம். எங்களுக்கு முன்னே திறந்த வாசலை நீ தர வேண்டுமாய் ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் விடுதலையோடு உம்மை ஆராதிக்க, அப்பா உம்மை விடுதலையோடு மகிமைப்படுத்த எல்லா அபிஷேகத்தையும் வல்லமைகளையும் எங்களுக்கு ஈவாய் தந்து நாங்கள் ஆண்டவரே உங்க நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்யுங்கப்பா. துவக்கம் முதல் முடிவு வரை நீரே தலைமை போதகராய் எங்கள் மத்தியிலே அப்பா நிலை கொண்டிருக்க செபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் சத்துருக்களுக்கு விரோதமாய் கொடியேற்றும்படி செபிக்கிறோம். இந்த ஆராதனை உமக்கு பிரியமான ஆராதனையாக, உமக்கு ஆண்டவரே உகந்த ஆராதனையாக இருக்க உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை பரிசுத்தப்படுத்தி பயன்படுத்தும். உங்க நாமத்திற்கே மகிமை துதி ஸ்தோத்திரம் வர பண்ணும். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். தொடர்ந்து பாடி நம் கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். நீங்கள் எங்களோடு இணைந்து பாடுங்கள், கரங்களை தட்டி பாடுங்கள். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நல்ல சந்தோஷமா உற்சாகமா ஹல்லேலூயா சொல்லலாம். ஹல்லேலூயா. தேவனை துதிப்பதும் அவரை பாடி அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் அது எவ்வளவு ஒரு சந்தோஷம், எவ்வளவு ஒரு மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. ஆராதனைக்குரியவரே, அபிஷேகநாதரே, அச்சாரமானவரே, அல்லேலூயா பாட்டு பாடுவேன், ஆனந்தமாய் துதித்து பாடுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. உற்சாகமா கரங்களை தட்டி எங்களோடு இணைந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆராதனைக்குரியவரே, அபிஷேகநாதரே, அச்சாரமானவரே, எங்கள் ஆராதனைக்குரியவரே, அபிஷேகநாதரே, அச்சாரமானவரே, ஆராதனைக்குரியவரே, அபிஷேகநாதரே, அச்சாரமானவரே. அல்லேலூயா பாட்டு பாடுவேன், ஆனந்தமாய் துதித்து பாடுவேன். அல்லேலூயா பாட்டு பாடுவேன், ஆனந்தமாய் துதித்து பாடுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா,
அபிஷேகநாதரே அச்சாரமானவரே. அல்லேலூயா பாட்டு பாடுவேன், ஆனந்தமாய் துதித்து பாடுவேன். அல்லேலூயா பாட்டு பாடுவேன், ஆனந்தமாய் துதித்து பாடுவேன். அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா ஆராதனைக்குரியவரே அபிஷேகநாதரே அச்சாரமானவரே. ஆராதனைக்குரியவரே அபிஷேகநாதரே அச்சாரமானவரே. தாவீதைப் போல் நடனமாடுவேன், கோலியாத்தை முறியடிப்பேன். தாவீதைப் போல் நடனமாடுவேன், கோலியாத்தை முறியடிப்பேன். அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா ஆராதனைக்குரியவரே அபிஷேகநாதரே அச்சாரமானவரே. எங்கள் ஆராதனைக்குரியவரே அபிஷேகநாதரே அச்சாரமானவரே. பவுல போல பாட்டு பாடுவேன், சிறையிருப்பை மாற்றிடுவேன். பவுல போல பாட்டு பாடுவேன், சிறையிருப்பை மாற்றிடுவேன். அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா 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 ஆராதனைக்குரியவரே அபிஷேகநாதரே அச்சாரமானவரே. ஆராதனைக்குரியவரே அச்சாரமானவரே. சாத்தானை ஜெயித்திடுவேன், சாட்சியாய் வாழ்ந்திடுவேன். சாத்தானை ஜெயித்திடுவேன், சாட்சியாய் வாழ்ந்திடுவேன். அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா 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 ஆராதனைக்குரியவரே அபிஷேகநாதரே அச்சாரமானவரே. ஆராதனைக்குரியவரே அபிஷேகநாதரே அச்சாரமானவரே. ஹல்லேலூயா. நல்ல சந்தோஷமா ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆராதனை ஆராதனை வல்லவரே நல்லவரே, உந்த நாமம் உயர்த்தி பாடிடுவேன் உயிருள்ள நாளெல்லாம். ஆவியின் வரங்களை தந்தவரே உமக்கே ஆராதனை, அபிஷேகம் எனக்காய் தந்தவரே உமக்கே ஆராதனை. உந்த நாமம் உயர்த்தி பாடிடுவேன் உயிருள்ள நாளெல்லாம். உற்சாகமா கரங்களை தட்டி எங்களோட தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆராதனை ஆராதனை
கர்த்தரை ஆராதிக்கும் போது, அவரை மகிமைப்படுத்தும் போது கர்த்தருடைய பிரசன்னம் நம்ம மத்தியிலே இறங்கி வரும். நீங்கள் எல்லாரும் என்னோடு இணைந்து கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை மாத்திரம் நம்ம உயர்த்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, ஆவியே ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே, ஆவியே ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, ஆவியே ஆவியே, மழையாக பொழியும்
இந்த நேரம் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிற நேரம். இந்த நேரம் பரிசுத்த ஆவியானவர் உங்களை தொடுகிற நேரம். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமைக்கு நம்ம விட்டு கொடுத்து இருக்கிற இடத்தை மறந்து கைகளை உயர்த்தி கர்த்தரை நம்ம ஆராதித்துக் கொண்டே இருப்போம். பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே மழையாக பொழியும் ஆவியே. பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர் என்றால், அவர் மென்மையானவர். அவர் மேக ஸ்தம்பமாய், ஊற்று தண்ணீராய், ஜீவ நதியாய், ஆனந்த தைலமாய் நம்மேலே பாய்ந்து வருவார். அவரை நாம் மகிமைப்படுத்தும் போது அவருடைய பிரசன்னத்தினால் அவர் நம்மை நிரப்புவார். அதை உணர்ந்தவர்களாய் என்னோடு இணைந்து பாட மாட்டீங்களா? மென்மையானவரே, மேக ஸ்தம்பமே, மென்மையானவரே, மேக ஸ்தம்பமே, ஊற்று தண்ணி ஜீவநதி, ஊற்று தண்ணி ஜீவநதி, ஆனந்த தைலமே, ஆனந்த தைலமே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்கிறவர். உங்க பிரச்சனையே நீங்க பார்க்காதீங்க. உங்க பிரச்சனையை கர்த்தர்கிட்ட சொல்லுங்க. அது மலை மாறி இருந்தாலும், சத்துரு வெள்ளம் போல வந்தாலும், கர்த்தர் உங்களுக்காக ஜெயக்கொடி ஏற்றுவார். அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமா, ஹல்லேலூயா. அதை உணர்ந்தவர்களாய் என்னோடு நீங்க அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யுத்தங்கள் செய்பவரே, யோர்தானை பிளந்தவரே, யுத்தங்கள் செய்பவரே, யோர்தானை பிளந்தவரே, பெருமழையா பிரவேசித்த உள்ளங்கை மேகமே. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள். யுத்தங்கள் செய்பவரே, யோர்தானை பிளந்தவரே, யுத்தங்கள் செய்பவரே, யோர்தானை பிளந்தவரே, பெருமழையாய் பிரவேசித்த, பெருமழையாய் பிரவேசித்த உள்ளங்கை மேகமே, உள்ளங்கை மேகமே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே, ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே. உங்களுடைய ஆவிக்குரிய வறட்சியில, பொருளாதார வறட்சியில கர்த்தர் கிரியை செய்கிற நேரம் இது. எல்லாம் வறண்டு போய் கிடக்கா? வறண்டு போன ஒரு நிலையிலே காணப்படுகிறீங்களா? பரிசுத்த ஆவியானவர்
உங்கள் மேலே பெருமழையாய் ஊற்றப்படுவார். ஓ, அவருடைய காரியத்துக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. வறட்சியை அவர் செழிப்பாய் மாற்றுவார். வறண்ட நிலங்களிலே வாய்க்கால்கள் அமைப்பவரே, வறண்ட நிலங்களிலே வாய்க்கால்கள் அமைப்பவரே, கனிதரும் மரமாக காப்பாற்றி வளர்ப்பவரே, காப்பாற்றி வளர்ப்பவரே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, 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 மழையாக பொழியும் ஆவியே, ஆவியே. ஒரபா கசகரதரா ஒரபா கரதரபா சகலபா ரிபலபா, நான் சகலத்தையும் புதிதாக்குகிற தெய்வம். ஒரபல ஷபரபலதரபா, பனியாக பொழியும் ஆவியே, 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 ஆவியே. நீ எதை குறித்து கவலைப்படாத, உன்னுடைய காரியங்களை என் கையில கொடுத்துரு, நான் பார்த்துக் கொள்வேன். மகளே, மகனே, நீ பயப்படாதே. நான் இந்த நேரத்தில் உனக்காய் கிரியை செய்ய தொடங்கி இருக்கிறேன். உனக்கு முன் இருக்கிற எல்லா கோணலானவைகளை செவையாக்குவேன். வெண்கல கதவை முறிப்பேன், இரும்பு தாழ்பால முறிப்பேன், வெண்கல கதவை திறப்பேன். பயப்படாதே, திடன் கொண்டு தைரியமாயிரு என்று கர்த்தர் சொல்லுகிறார். மழையாக பொழியும் ஆவியே, 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 மழையாக பொழியும் ஆவியே, 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 மழையாக பொழியும் ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே, ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே, ஆவியே, பொழியும் ஆவியே, ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே, 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 மழையாக பொழியும் ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். நல்லவரே, வல்லவரே, பெரியவரே, பரிசுத்தரே, உம்முடைய பாதம் பணிகிறோம், உம்முடைய பாதம் பணிகிறோம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே, உம்முடைய பாதம் பணிகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, முழு உலகமும் ஒரு தத்தளிப்புக்குள்ளே, ஒரு தவிப்புக்குள்ளே கிடக்கிற இந்த நேரத்தில் தகப்பனே, நாங்கள் உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. கிட்டத்தட்ட 60-70 நாட்களை நாங்கள் கடக்க போகிறோம். இன்னும் ஒரு வழி எங்களுக்கு தெரியவில்லை. தகப்பனே, வாசல்களை திறக்கிறவரே, ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரே,
இதோ நான் உனக்கு முன்னே திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்தவரே, எங்களுக்கு முன் இருக்கிற வாசல்களை நீர் திறக்கும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இந்த நாட்களிலே முழு உலகத்திலும் இருக்கிற திருச்சபைகள், குறிப்பாக எங்கள் தேசத்தில் இருக்கிற திருச்சபைகள் ஆண்டவரை திறக்கப்பட, திருச்சபைகளிலே ஆராதனை முழக்கங்கள், ஆராதனை சத்தங்கள் தொனிக்க, கர்த்தருடைய வசனம் பிற்கப்பட, ஜனங்கள் ஆண்டவரே தேவனுடைய ஆலயத்துக்கு நேராய் ஓடி வர, ஆண்டவரை ஜெபிக்க, ஆராதிக்க கர்த்தர் வழிவாசலை திறக்க நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக, ஊழியக்காரிகளுக்காக, அவருடைய பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தாவே, ஒவ்வொரு திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளையும் கர்த்தர் பலப்படுத்தும். அவர்கள் மேலே தேவ பாதுகாப்பு உண்டாகட்டும். கர்த்தரையே நம்பி, கர்த்தரையே தங்களுடைய மூலதனமாக வைத்திருக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீர் ஆண்டவரே மகா பெரிய பலனும் கேடகமாயிருந்து, அடைக்கலமாயிருந்து, ஆதரவாயிருந்து நீர் வழி நடத்தும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும், அவருடைய குடும்பங்களையும், அன்னைக்கு யோபுவுக்கு அவனுக்கு உண்டான யாவற்றையும் கர்த்தர் வேலியடைத்தது போல கர்த்தர் வேலியடைத்து பாதுகாப்பீராக. ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்கும் கர்த்தர் சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை தருவீராக. பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாதுன்னு வாக்கு கொடுத்தீங்களே, அந்த வாக்கின்படி எந்த ஒரு வியாதி தொற்றுகள் ஆண்டவரே ஒருவருடைய கூடாரத்தையும் தொடாதபடிக்கு நீங்க காத்துக்கொள்ளுங்க தகப்பனே. ஆண்டவரே, தேவையோடு இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திங்க. தேவையோடு இருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களுடைய தேவைகளை சந்திங்க. வட இந்தியாவில் இருக்கிற மிஷனரிகளுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். அவருடைய மனைவி பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, அந்த மிஷன் ஊழியத்தில் கர்த்தருடைய கரம் இறங்கி வர நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். அப்பா, எங்கள் மிஷனரிகளை நீர் பாதுகாத்துக் கொள்ளும். அவர்களுடைய முகத்தை நீர் பிரகாசிக்க பண்ணும். ஆண்டவரே, முழு உலகத்திலும் இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே மக்களுக்காக, உம்முடைய சாயலில், உம்முடைய ரூபத்தில் உண்டாக்கப்பட்ட ஒவ்வொரு மனுக்குலத்துக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். எங்கள் இந்து சகோதரர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். எங்கள் இஸ்லாமிய சகோதரர்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, இந்த இந்தியாவிலே பரவி கிடக்கிற ஒவ்வொரு மதத்தார், ஜாதிக்காரர், இனத்தார், பாசைக்காரர் ஆண்டவரை எல்லாருக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தர் கிரியை செய்வீராக, கர்த்தர் கிரியை செய்வீராக. என் தெய்வம் மனம் இறங்குவீராக. வேலைக்காரனுடைய கண்கள் எஜமானுடைய கரங்களை நோக்கி இருக்குமா போல, வேலைக்காரியுடைய கண்கள் எஜமாட்டியுடைய கரங்களை நோக்கி இருக்குமா போல, எங்களுக்கு உதவி செய்கிற எங்கள் கண்மலை ஆகிய கர்த்தரை நோக்கி நாங்கள் காத்திருக்கிறோம். எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யும். ஆபத்திலே மனித உதவி விருதா. நாங்கள் மனிதர்களை நம்பவில்லை. அவர்களோ குதிரைகளை குறித்தும், ரதங்களை குறித்தும், யுத்த வீரர்களை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாய் இருக்கிற, எங்கள் பிளவுண்ட கண்மலையாய் இருக்கிற இயேசுவை நோக்கி பார்த்து முழு உலகத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். முழு உலகத்தினுடைய ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணுகிறோம். இந்த கொரோனா வைரஸ் தொற்றினாலே பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருக்கிற மக்களுக்காக, மரித்து போய் அதன் நிமித்தம் தன்னுடைய உறவுகளை இழந்த மக்கள், ஆறுதலற்ற மக்களுடைய ஆறுதலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை கர்த்தர் நீர் ஆறுதல் படுத்தும். சுகவீனமாய் இருக்கிறவர்களை கர்த்தர் தொட்டு சுகப்படுத்தும். அவர்களுக்கு மருத்துவ உதவிகளை செய்து கொண்டிருக்கிற எங்கள் மருத்துவர்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம்.
அவர்களுக்கு உதவியாய் இருக்கிற மருத்துவ உதவி பணியாளர்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, துப்புரவு பணியாளர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். எங்கள் டாக்டர்ஸ், எங்கள் செவிலியர்ஸ், ஆண்டவரே துப்புரவு பணியாளர்களுக்காக ஜெபிக்கிறோம். காவல்துறையினருக்காக ஜெபம் பண்ணுகிறோம். அரசாங்கத்தில் இருக்கிற அத்தனை துறைகளும் எதற்காக ஆண்டவரை செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், அத்தனை துறைக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, தன்னார்வ தொண்டர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை இதற்காக பாடுபட்டிருக்கிற அரசியல் கட்சி பிரமுகர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே, எல்லாரையும் உடைய பாதுகாப்பின் சட்டைக்குள்ளே மறைத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்து சிந்தின இரத்தம் அவர்களை பாதுகாக்கட்டும். இந்த நாட்களிலே ஜனங்கள் கர்த்தர் பக்கமாய் திரும்ப, இயேசுவின் பக்கமாய் திரும்ப ஆண்டவரே, நீர் ஆண்டவரே அவர்களுடைய இருதயத்திலே நீர் கிரியை செய்யும் ஆண்டவரே. இந்த வைரல் தொற்றுக்கு ஒரு மருந்து கண்டுபிடிக்கப்பட நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். உலக நாடுகள் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்க உதவி செய்யும் ஆண்டவரே. எங்கள் இந்திய தேசம் உம்மை நோக்கி பார்க்க உதவி செய்யும் ஆண்டவரே. எங்கள் தமிழ்நாடு ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்க உதவி செய்யும். நாங்கள் எல்லா முயற்சிகளையும் செய்து விட்டோம், ஒன்றும் பயனில்லை. கர்த்தாவே, நீர்தான் எங்களுக்கு இறங்க வேண்டும், நீர்தான் எங்களுக்கு அற்புதம் செய்ய வேண்டும். நீர் அப்படி செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்தில் நாங்கள் விழுகிறோம். அன்னைக்கு தாவீது ஆண்டவரே கொள்ளை நோய் வந்தபோது, நான் மனுஷனுடைய கரத்தில் விழமாட்டேன், தேவனுடைய கரத்தில் விழுகிறேன் என்று சொல்லி அன்னைக்கு ஒரு நாளினுடைய களத்து மேட்டில் உம்முடைய கரத்தில் விழுந்தானே, அதே போல நாங்கள் உம்முடைய கரத்தில் விழுந்து உம்முடைய பாதத்தை முத்தம் செய்து முழு உலகத்தின் விடுதலைக்காக ஜெபிக்கிறோம். முழு உலகத்திலும் ஒரு விடுதலையை கர்த்தர் நீர் தருவீராக. கர்த்தர் அப்படி நீர் தந்து விட்டதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நீர் உம்முடைய நாமத்தை மாத்திரம் உயர்த்தி மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் மனத்தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. இந்த யூடியூபின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. We are very glad and happy to meet you all through this YouTube channel. கடந்த நாட்களிலெல்லாம் கர்த்தர் நமக்கு நல்லவராக நன்மை செய்கிறவராக இருந்தார். God has been so good to us in the past days, and that he has did so many good deeds to us in our lives. இந்த லாக்டவுன் நாட்களில் எத்தனையோ தேவைகளோடு இருந்திருப்பீர்கள். அந்த தேவைகளுக்கு மத்தியிலும் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருந்தார். He was able to and possible to meet all our needs during this lockdown period. பொல்லாப்புக்கும் வாதை நோய்களுக்கும் கர்த்தர் நம்மை விலக்கி காத்தார், தொடர்ந்து காப்பார். God saved us from all plagues till now, and he will continue to do so. இன்று நான் வெளிப்படுத்தல் விசேஷம் 19வது அதிகாரம் 12-13 வசனத்திலிருந்து உங்களோடு பேச விரும்புகிறேன். Today we would like to highlight from the book of Revelation chapter 19 verses 12 and 13. அந்த வசனம் சொல்லுகிறதை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். So what does the verse say? அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையைப் போல் இருந்தன, அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன, அவருக்கே அன்றி வேறொருவருக்கும் தெரியாத ஒரு நாமமும் எழுதியிருந்தது. இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார், அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. His eyes were as a flame of fire, and on his head were many crowns, and he had a name written that no man knew but he himself, and he was clothed with a vesture dipped in blood, and his name is called the Word of God. அப்போஸ்தலனாகிய யோவான் கர்த்தருடைய வசனத்தின் நிமித்தம் பத்மு தீவுக்கு நாடு கடத்தப்பட்டான். Apostle Paul was taken as a captive just because he preached the word to the isle of Patmos. நாடு கடத்தப்பட்ட யோவான் கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளாக மாறினான். He came into spirit in the day of the Lord when he was kidnapped. கர்த்தர் அவனுக்கு அநேக காட்சிகளை தரிசனமாக காட்டுகிறார். Then God shows him many visions. அநேக முத்திரைகள் உடைக்கப்படுகிறது. That many seals are broken. அப்படி அவன் கண்ட காட்சிகளிலே தான் இது ஒன்று. And it is one such vision that Apostle Paul saw.
திரும்பவும் அந்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன். We would like to read the verse again. வெளிப்படுத்தல் 19:12. From the book of Revelation chapter 19 verses 12. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை போல் இருந்தன, அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன, அவருக்கே அன்றி வேறொருவருக்கும் தெரியாத ஒரு நாமமும் எழுதியிருந்தது. His eyes were as a flame of fire, and on his head were many crowns, and he had a name written that no man knew but he himself. அவருடைய சிரசில் அநேக கிரீடங்கள் இருந்தது. That there were many crowns in his head. அந்த கிரீடத்தை குறித்து தான் உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். And today we would like to discuss about the crown. ஒரு கிரீடம் அல்ல, ரெண்டு கிரீடம் அல்ல, அநேக கிரீடங்கள் அவர் சிரசிலே இருந்தது. It was not a single or a double crown, but there were so many crowns in his head. பூமியிலே இயேசு வாழ்ந்தபோது அவருக்கு கிடைத்த ஒரே கிரீடம் முள் கிரீடம் தான். When Jesus lived in the world, the only crown that he received was the thorn crown. ஆனால் பரலோகத்தில் அவருடைய சிரசில் அநேக கிரீடங்கள் இருந்தது. அது ஒரு அற்புதமான காட்சி. But in heaven we find that God has many crowns, and this image itself is a beautiful vision. பாருங்க, இங்கே ஒரு கிரீடம் அல்ல, அநேக கிரீடங்கள் இருந்ததாக வேதம் சொல்லுகிறது. And the Bible makes a mention about many crowns. இதை நான் யோசித்தபோது நான் பண்டைய கால ராஜாக்களுடைய சரித்திரத்தை புரட்டி பார்த்தேன். So when we thought about this, then we went back to the historical things that was recorded about the kings. அந்த காரியங்களை நான் புரட்டி பார்த்தபோது ஒரு காரியத்தை நான் அறிந்து கொண்டேன். So when we were diving into it, we were able to find few things. ராஜாக்கள் ஒவ்வொரு நாட்டுக்கு யுத்தத்துக்கு போவார்களாம். The kings, they used to go for battle to different countries. அந்த யுத்தத்துக்கு போய் அந்த யுத்தத்திலே அந்த குறிப்பிட்ட ராஜாவை அவர்கள் ஜெயிப்பார்கள். And they will win over the particular king that they are going to fight with. அந்த ராஜாவை ஜெயித்த உடனே அந்த ராஜாவை ஜெயித்ததற்கு அடையாளமாக அவன் சிரசிலே வைத்திருக்கிற கிரீடம், செங்கோல் இதையெல்லாம் கொண்டு வந்து விடுவார்கள். So in order to proclaim the victory, what the kings do, they go and take the crown, the scepter that they has won over the country, to indicate that they won over the king. அந்த ராஜா அணிவது ஒரு கிரீடமாக இருந்தாலும், though the king wears one crown, அவர் வெற்றி பெற்ற தேசங்களின் ராஜாக்கள் அணிந்திருந்த அந்த கிரீடங்கள் அங்கே வைக்கப்பட்டிருக்கும். he has a display of all the kings and all the crowns of the kings that he won over. அதே போலதான் ஏசப்பாவுடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்ததாக யோவான் தரிசனத்திலே பார்க்கிறான். And in the same way, Apostle Paul sees in his vision that Jesus has many crowns on his head. பாருங்க, அதுல 13வது வசனத்தை பாருங்கள். And look on to the 13th verse. இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார், அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பது. And he was clothed with a vesture dipped in blood, and his name is called the Word of God. இந்த கிரீடங்களை அவர் பெறுவதற்காக அவர் இரத்தம் சிந்த வேண்டி இருந்தது. So in order to receive these crowns, it happened that he has to shed blood. சாத்தானோடு நடந்த ஒரு பெரிய ஒரு மாபெரும் யுத்தத்திலே அவர் அந்த கிரீடங்களை சாத்தானுடைய கையிலிருந்து விடுவித்து அந்த கிரீடங்களை எல்லாம் அவர் பெற்றுக்கொண்டார். In the war that was waged by the Satan, Jesus fought, and he brought all the crowns that was in the hands of the Satan, that he took them back victoriously. அதுதான் அநேக கிரீடங்கள். That is mentioned as many crowns. அந்த கிரீடங்கள் எல்லாம் உங்களுக்காக எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. And those crowns are there just for you and me. பொதுவாக கிரீடம் என்று சொன்னாலே அதன் அர்த்தம் என்ன? So what is the word crown indicates? அந்த கிரீடம் உள்ளவனுக்கு ஒரு ராஜ்யம் இருக்கிறது. That the person who has a crown, he has a kingdom. அந்த கிரீடம் இருக்கிறவன் அரசால படுகிற ஒரு மனிதனாக இருப்பான். And he is a person who can rule the people, that is, he is a ruler. அவனுக்கு கீழே அரசால படுகிற ஜனங்கள் இருப்பார்கள். And there are so many people under him who he can rule. அவருக்கென்று ஒரு சிங்காசனம் இருக்கும். And he has a throne. அவருக்கென்று ஒரு செங்கோல் இருக்கும். And he has a scepter. அவருக்கென்று ஒரு யுத்த சேனை இருக்கும். And he has a group of warriors. இந்த சிங்காசனத்துக்கு முன்னே இருக்கிற எத்தனை காரியங்களை பாருங்கள். So look at all the things that is there before the throne. இந்த கிரீடத்துக்கு பின்னாடி இருக்கிற எத்தனை இந்த அற்புதமான காரியங்களை பாருங்கள். So look at all the things that are behind this one so called crown. கடந்த நாட்களிலே சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏதென்ஸ் என்கிற ஒரு தேசத்திலே ஒலிம்பிக் போட்டி நடைபெற்றது. And in the past
last days, the Olympic game took place in the place called Athens. அந்த ஏதென்ஸ் ஒலிம்பிக்ல பல போட்டிகளை நடத்தினார்கள். That there were many games and many games that was there. அந்த போட்டி முடிந்தவுடனே முதல் பரிசு பெற்றவர்கள், இரண்டாவது பரிசு பெற்றவர்கள், மூன்றாவது பரிசு பெற்றவர்களை கொண்டு வந்து நிற்க வைப்பார்கள். And at the end of the game they bring the people who won over, like giving them the first, second and third ranks. அந்த ஊரிலே அழகி பட்டம் பெற்ற ஒருவருடைய தட்டில அந்த கிரீடம் இருக்கும். And the beautiful women would have all the crowns in a plate. அவங்க கையில இருக்கிற அந்த அழகான தட்டில அந்த கிரீடம் வைக்கப்பட்டிருக்கும். And that beautiful crown will be placed in a beautiful plate. அந்த கிரீடத்தை எடுத்து வெற்றி பெற்றவர்களுக்கு தலையிலே அவர்கள் அணிவிப்பார்கள். And they will give this beautiful crown to the victorious person who has won over. அந்த கிரீடம் பார்ப்பதற்கு மிகவும் அழகா இருக்கும். And the crown will seem to look very beautiful. ஏதேன்ஸுடைய கலாச்சாரத்தை அது பிரதிபலிக்க கூடியதாக இலைகளிலே பின்னப்பட்ட அழகான ஒரு கிரீடம் அது. It will be woven and threaded and spun with the leaves to indicate the culture of Athens. இந்த கிரீடம் காணக்கூடிய ஒரு கிரீடம். And this is a crown that is visible. ஆனால் இது என்ன ஆகும்னா ஒரு நாள் அழிந்து போய்விடும். But this is something that does not last forever. ஆனால் கர்த்தர் நமக்கு ஒரு கிரீடத்தை வைத்திருக்கிறார். But God has a crown for us. அந்த கிரீடம் எப்படிப்பட்ட கிரீடம்? So what kind of crown is it? அது காணக்கூடாத ஒரு கிரீடம். It is a crown that is invisible. அந்த கிரீடத்தை நம்மால் பார்க்க முடியாது. You can never see the crown that is invisible. ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடத்துவதற்காக நான் ஜெபத்தோடு நான் அபிஷேகத்தோடு சபைக்கு வந்தேன். Pastor was prepared for a Sunday service and he came to lead the service. இந்த பலிபீடத்துக்கு நான் கீழே தாழ விழுந்து நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். So he was kneeling and praying before the service begins. ஆராதனை ஆரம்பிக்கிற நேரம் வந்தது. And the time of service has come. அநேக விசுவாசிகள் வந்து ஆவியிலே நிறைந்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். And the people of God gathered and they were praying. அப்பொழுது நான் கர்த்தர் எனக்கு சொன்னார், Then God told Pastor, இந்த பலிபீடத்திலிருந்து அவர்களை எட்டி பார் என்று சொன்னார். He said, look on to the people of God. ஜெபிக்கிறவர்களை நான் எட்டி பார்த்தேன். Then Pastor looked on to the people of God from the altar. அந்த ஆராதனையிலே வந்து உட்கார்ந்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்த அநேகருடைய சிரசிலே அழகான கிரீடங்கள் இருக்கிறதை நான் பார்த்தேன். Then he was able to see a beautiful vision that there was crown in each and every people of God, that he was able to see the crown in their head. உடனே ஆண்டவர்ட்ட எனக்கு ஒரு வருத்தம் வந்தது. Then he felt very bad. ஆண்டவரே, அவர்களுக்கு மாத்திரம் கிரீடத்தை கொடுத்திருக்கிறீரே, எனக்கு கிரீடம் இல்லையா என்று கேட்டேன். Then he asked God, you gave all of them a beautiful crown, will not I have a crown? நான் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். Then he kneels down and prays. கர்த்தர் என்னை நிமிர்ந்து மேலே பார்க்க சொன்னார். Then God asked him to look up. நான் கண்ணை திறந்து மேலே பார்த்தேன். Then he saw up. என் சிரசிலே ஒரு அழகான ஒரு கிரீடம் இருக்கிறதை நான் பார்த்தேன். That there was a beautiful crown sitting upon his head. எனக்கு மிகவும் சந்தோஷமாய் போனது. And he was very happy about it. ஆராதனை தொடங்கியது. And the service began. பாடல் நடத்துகிறவர்கள் பாடல்களை நடத்த ஆரம்பித்தார்கள். And the choir team started with the songs. ஆராதனை நேரம் வந்தது. And the worship time came. நான் ஆவியிலே நிறைந்து ஆராதனைகளை நடத்தி கொண்டிருக்கிறேன். And with anointing we were into the worship. அப்பொழுது திரும்பவும் கர்த்தர் என் கண்களை திறந்தார். Then again Jesus asked him to see. ஆலயம் முழுக்க ஆத்துமாக்கள் வெளியிலேயும் உள்ளேயும் நிறைந்திருக்கிறார்கள். That people are gathered. அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், உன் கண்ணை திறந்து பார் என்று சொன்னார். Then God tells, open your eyes and look on to the people of God. நான் கண்ணை திறந்து பார்த்தேன். Then he saw. கண்ணை திறந்து பார்த்தபோது இந்த ஆராதனையில் இருந்த எல்லா விசுவாசிகள் மேலும் ஒரு அழகான கிரீடங்கள் வைக்கப்பட்டிருந்ததை நான் பார்த்தேன். Then he was able to see a beautiful vision that a beautiful crown was sitting on each and every people of God. அப்பொழுது என் மனைவி பிள்ளைகளையும் கர்த்தர் பார்க்க சொன்னார். Then God asked him to look on to his wife and children. என் மனைவி பிள்ளைகளை நான் திரும்பி பார்த்தேன். Then he looked on to his wife and children. அவர்களுடைய சிரசிலும் அழகான கிரீடம் இருந்தது. And there was a
beautiful crown sitting upon their head. கர்த்தர் என்னை பார்க்க சொன்னார். Then God asked him to see. நான் மேலே அண்ணாந்து பார்த்தேன். Then he looked up. என் சிரசில் ஒரு அழகான கிரீடம் இருக்கிறதை பார்த்தேன். And there was a beautiful crown sitting upon his head. அந்த தரிசனம் கொஞ்ச நேரத்திலே மறைந்து போய் விட்டது. And that vision disappeared. இந்த கிரீடம் காணக்கூடாத ஒரு கிரீடம். And this crown is an invisible crown. இது தேவன் நமக்கு கொடுக்கிற கிரீடம். And this is the crown that God is giving us. இது அழியாத கிரீடம். And this is something that will last forever. பாருங்க, சங்கீதக்காரன் முதலாவது சங்கீதம் 103:4 இப்படி சொல்லுகிறார். And King David tells in the book of Psalms chapter 103 verses 4. அது எப்படிப்பட்ட கிரீடம் பாருங்க. So look at what kind of crown it is. கர்த்தர் கிருபையினாலும் இரக்கங்களினாலும் நம்மை முடிசூட்டுகிறார். Who crowned thee with loving kindness and tender mercies. இரண்டாவது எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 9வது வசனத்தில் வாசிக்கும்போது, Then from the book of Ephesians chapter 2 verses 9. எபிரேய நிருபக்காரன் சொல்லுகிறதை பாருங்கள். Here look at what Ephesians tell. கனத்தினாலும் மகிமையினாலும் அவர் நம்மை முடிசூட்டி இருக்கிறார். Not of works lest any man should boast. அவர் எப்படி நம்மை முடிசூட்டி இருக்கிறாரா? So how has he crowned us? கனத்தினாலும் மகிமையினாலும் அவர் நம்மை முடிசூட்டி இருக்கிறார். He has crowned us with glory and honor. தேவன் ஆதாமை சிருஷ்டித்த போது அவனை ஒரு ராஜகுமாரனாக கர்த்தர் சிருஷ்டித்தார். When God created Adam, he created him like a king. சங்கீதம் 8:5 வாசித்து பாருங்கள். From the book of Psalms chapter 8 verses 5. நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். For thou hast made him a little lower than angels and has crowned him with glory and honor. ஆதாமை எப்படி ஆண்டவர் முடிசூட்டி இருந்தார் பாருங்கள். See how God has crowned Adam. இததான் சங்கீதம் 8:5 நாம் வாசிக்க கேட்டோம். This is what we found from the book of Psalms chapter 8 verses 5. நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். For thou hast made him a little lower than angels and hast crowned him with glory and honor. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், We've already mentioned, கிரீடம் இருந்தால் அரசாளுவதற்கு ஜனங்கள் இருப்பார்கள். if you have a crown, then there will be people so who you will be able to rule. கிரீடம் இருந்தால் ஒரு ராஜ்யம் இருக்கும். So if you have a crown, then there is a kingdom. ஆதாமுடைய ராஜ்யம் எது என்றால், So what is the kingdom of Adam? ஏதேன் தோட்டம் தான் அவனுடைய ராஜ்யம். And Eden garden was his kingdom. ஆதியாகமத்தின் புத்தகம் 2வது அதிகாரம் 15வது வசனத்திலே வாசிக்கிற போது, From the book of Genesis chapter 2 verses 15. ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் கர்த்தர் அவனை அங்கே வைத்தார். From the book of Genesis chapter 2 verses 15, God tells that. ஆதியாகமத்தின் புத்தகம் 1வது அதிகாரம் 28வது வசனத்தை பாருங்களேன். And the Lord God took the man and put him into the garden of Eden to dress it and to keep it. ஆதியாகமம் 1:28 இப்படி சொல்லுகிறது. From the book of Genesis chapter 1 verses 28. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவச்சந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். And God blessed them, and God said unto them, Be fruitful and multiply and replenish the earth and subdue it, and have dominion over the fish of the sea and over the fowl of the air and over every living things that moveth upon the earth. அப்ப ஆண்டு கொள்ளுகிற ஒரு அதிகாரத்தை ஆதாமுக்கு கர்த்தர் கொடுத்தார். Then God has given the power of ruling to Adam. ஏனென்றால் ஆதாமை கர்த்தர் அவனுக்கு கிரீடத்தை சுட்டி வைத்திருந்தார். Because God gave Adam a crown. அவனுக்கு மகிமையினாலும் கனத்தினாலும் கர்த்தர் முடிசூட்டி வைத்திருந்தார். And also he crowned him with glory and honor. ஆனால் But ஆதாம் பாவம் செய்தபோது, when Adam committed sin, அந்த ஆளுகை அதிகாரத்தை அவன் இழந்து விட்டான். he lost the power and ruling authority. அந்த ஆளுகை அதிகாரத்தை இந்த ஆதாம் இழந்து விட்டான். And then Adam missed on the power and ruling authority. அததான் நம்ம வெளிப்படுத்தல் விசேஷம் 19வது அதிகாரம் 13வது வசனத்திலே வாசிக்கிறோம். That is what we find in the book of Revelation chapter 19 verses 13. இந்த ஆதாம் இழந்த இந்த கிரீடத்தை மீட்டு தருவதற்காக, just to save, just to bring back the crown that Adam missed,
இயேசு சிலுவையில ஒரு பெரிய ஒரு யுத்தம் செய்ய வேண்டியிருந்தது. It happened that God has to fight in the cross. இது சாதாரண ஒரு யுத்தம் அல்ல. It was not an ordinary, a simple battle. அது ஒரு பயங்கரமான ஒரு யுத்தம். It was a very hard battle. உயிரையே அர்ப்பணிக்கிற ஒரு யுத்தம். That it was a battle that God has to dedicate his own life. இந்த கிரீடத்தை மீட்பதற்கு அவர் உடலில் உள்ள எல்லா இரத்தத்தையும் சிந்த வேண்டியிருந்தது. To save God and bring back this crown, God has to give all the blood that is in his body, that he has to sacrifice himself. இததான் யோவான் தரிசனமா பார்க்கறான். This is what is being seen as a vision by the apostle John. இததான் வெளிப்படுத்தல் 19:13ல யோவான் தரிசனமா பார்க்கறான். This is what apostle John sees as a vision in the book of Revelation chapter 19 verses 13. இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார், அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. And he was clothed with a vesture dipped in blood, and his name is called the word of God. இந்த கிரீடத்தை மீட்கிறதுக்காக அவர் ஒரு பெரிய யுத்தத்தை நடத்த வேண்டியிருந்தது. Just to bring back, just to save this crown, it so happened that God has to fight a great battle on the cross. இந்த யுத்தத்தில் அவர் தோற்று போகவில்லை, இந்த யுத்தத்தில் அவர் ஜெயித்தார். And God did not lose this battle, instead God took a great victory over the cross. இந்த கிரீடம் ஒரு கிரீடம் அல்ல, சாத்தானுடைய கையில் இருந்த अनेक கிரீடங்களை அவர் பறித்து கொண்டார். And this battle did not only safeguard the crown of Adam, instead it made us to take back all the crowns that was in the hands of Satan. இப்பொழுது அந்த கிரீடம் அவருடைய கைகளிலே இருக்கிறது. Now all the crowns are in the hands of the Lord. அந்த கிரீடத்தை கர்த்தர் உங்களுக்காக எனக்காக வைத்திருக்கிறார். And God has kept all those crowns just for you and me. ஆமென். அந்த கிரீடத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். And God will give you that crown. பாருங்க, வெளிப்படுத்தல் விசேஷம் 2வது அதிகாரம் 10வது வசனத்தில் வாசிக்கிறபோது, From the book of Revelation chapter 2 verses 10, இந்த கிரீடம் யாருக்கு கிடைக்கும்? so who will receive this crown? அந்த கிரீடம் எல்லாருக்கும் தெருவுல போகிற வருகிறவர்களுக்கெல்லாம் கொடுக்கப்படுகிற கிரீடம் அல்ல அது. This is not a crown that will be gifted to all the strangers that are walking in the street. இந்த கிரீடம் யாருக்கு கிடைக்கும்? So who will receive this crown? நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு நான் தருவேன். Be thou faithful unto death, and I will give thee a crown of life. அது யாருக்கு இந்த கிரீடம் கிடைக்கும்? So who receives this crown? மரண பரியந்தம் உண்மையா இருக்கிறவங்களுக்கு தான் கிரீடம் கிடைக்கும். The ones who are faithful unto death, they receive the crown of life. ரஷ்யாவினுடைய நாடா இருந்த சைபீரியாவிலே சுவிசேஷத்திற்கு பல போராட்டங்கள் வந்தது. And in Russia and Siberia there was great struggle to deliver the word of God. கம்யூனிச ஆதிக்கத்திலே இருந்த அந்த நாட்டிலே வேதத்தை சொல்லுவதற்கோ வேதத்தை போதிப்பதற்கோ சுவிசேஷம் சொல்லுவதற்கோ அனுமதி இல்லை. In that communist country you have no permission to tell the word of God openly, and you cannot preach, you cannot take the word of God into the country as it was under communist ruling authorities. அவர்கள் கர்த்தருடைய ஊழியர்களை கண்டால் உடனே கொண்டு போய் சிறையிலே அடைத்து அவர்களுக்கு மரண தண்டனை கொடுத்து விடுவார்கள். If they happen to see a man of God, they will take him to the prison, they will torture him, and they will put him over there. அந்த மரண தண்டனைக்கு அவர்கள் தப்ப வேண்டும் என்றால் இயேசுவை மறுதலிக்க வேண்டும். And if that man of God has to escape the death penalty that is given to him by the authorities, then it is so that he has to give up on God. ஒரு நாள் 10 ஊழியர்களை அவர்கள் அந்த நாட்டில் இருக்கிற போர் வீரர்கள் அந்த நாட்டினுடைய தளபதியினுடைய தலைமையிலே அழைத்து கொண்டு வந்து ஒரு ஏரி கரையிலே நிப்பாட்டினார்கள். And the commanders of that place brought 10 men of God, and they brought them to a shore. அந்த ஏரி கரையில் இருந்த தண்ணீர் எல்லாம் உறைந்து அப்படியே ஐஸ் கட்டிகளாக இருந்தது. And the river was frozen. இப்பொழுது அந்த தளபதி சொன்னார், and now the commander says, அந்த 10 ஊழியக்காரர்களை பார்த்து சொன்னார், he looks on to the 10 men of God and tells, இப்பொழுது நாங்கள் உங்களை இந்த பனி பாறைகளுக்குள்ளே வைத்து அமுக்க போகிறோம். now we are going to dip you into this frozen river. நீங்கள் கொஞ்ச நேரத்தில் விரைத்து சாக போகிறீர்கள். You're going to be frozen and you will be put to death. நாங்கள் எங்களுக்கு தேவையான பாதுகாப்பு வஸ்திரங்களை உடுத்தி இருக்கிறோம். and we have brought all the clothes that is needed to keep us warm. ஆனால் இப்பொழுது உங்களுடைய வஸ்திரங்களை எல்லாம் நாங்கள் உரிந்து கொள்ள
போகிறோம். But that we are going to remove all your clothes. அந்த ஐஸ் கட்டியில உங்களை போய் நாங்க வைத்து அமுக்க போகிறோம். And we are going to dip you into the river that is frozen. நீங்கள் இந்த காரியத்திலிருந்து தப்ப வேண்டும் என்றால், If you have to escape from this, இந்த கொடிய மரணத்திலிருந்து நீங்கள் தப்ப வேண்டும் என்றால், if you have to escape from this cruel death penalty, நீங்கள் ஒன்றை செய்ய வேண்டும். then you have to do one thing. நீங்கள் நம்புகிற அந்த இயேசு தெய்வம் அல்ல, அவர் ஒரு மனிதர்தான் என்று சொல்ல வேண்டும். You have to give up telling that the God I worship is not a God but a normal human being. இயேசுவை மறுதலிக்க வேண்டும். That you must give up on God. அப்படி சொல்லிவிட்டு அந்த தளபதி சில நிமிடங்கள் அமைதியா இருக்க ஆரம்பித்தார். Telling all this, the commander stayed silent to receive the answers from the man of God. அப்பொழுது அந்த 10 பேரும் அமைதியா இருந்தார்கள். Then all the men of God, they stayed silent. அவர்கள் 10 பேரும் சொன்னார்கள், And all of them together said, எங்கள் ஜீவனே போகிறதா இருந்தாலும் even if it happens that we have to die, நாங்கள் இயேசுவை மறுதலிக்க மாட்டோம். we are not going to give up on God. இயேசுவை மறுதலிக்க மாட்டோம். We are not going to give up on God. அந்த தளபதி சொன்னார், இன்னும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை தருகிறேன் என்று சொன்னார். The commander said that we will give you another chance. ஆனால் யாரும் அந்த காரியத்தை ஏற்றுக்கொள்வதாக இல்லை. But none of the men of God were able or was ready to accept the offer given by the commander. அப்பொழுது 10 பேருடைய வஸ்திரமும் உரியப்பட்டது. Then the clothes of the men of God were removed. பலசாலியா இருந்த சில போர் வீரர்கள் அந்த 10 பேரையும் கொண்டு போய் அந்த பனிப்பாறைகள் இருக்கிற அந்த இடத்துல கொண்டு போய் வைத்து அமுக்கினார்கள். Then some well built up men came to dip them into the river that is frozen. அப்பொழுது அந்த கரையில இருந்த சில போர் வீரர்கள் இந்த காட்சியை கண்டு கொண்டிருக்கிறார்கள். Then few soldiers were witnessing this thing from the shore. அதிலே அந்த போர் வீரர்களுக்கெல்லாம் தலைமை ஸ்தானத்திலே இருக்கக்கூடிய இன்னொரு மனிதன் அதிலே இருந்தான். And there was another head of the commanders. அவன் இந்த காட்சியை கண்டு கொண்டே இருந்தான். And he's looking on to this thing. இந்த 10 பேரையும் அந்த ஐஸ் பாறையில வைத்து அமுக்கி கொண்டிருந்தார்கள். And they were all putting on the men of God into the river. They were dipping into the river that was frozen. அது ஒரு கடுமையான கொடிய தண்டனை. And it is something that is very cruel. அப்பொழுது அவன் கண்ட ஒரு அதிசயமான காட்சி. Then there happens a wonderful thing. அந்த 10 பேருக்கு மேலாக ஒரு 10 கிரீடம் அப்படியே மேலே மிதந்து கொண்டிருக்கிறதை பார்த்தான். Then the higher official was able to witness that. He was able to see he was able to see crown above the head of all the men of God. ஆனால் இன்னும் அந்த கிரீடம் வந்து அவர்கள் சிரசிலே அமரவில்லை. But the crown was not sitting on their head. கொஞ்ச நேரமானது. And few time passed. அவர்கள் வலி வேதனை தாங்க முடியாமல் சத்தம் போட்டு கத்த ஆரம்பித்தார்கள். The men of God, they were not able to take up the pain and they were crying out in pain. அதிலே சிலர் செத்து விழுந்தார்கள். And few they fall dead. அப்பொழுது அந்த தளபதி கேட்டான், உங்களில் உயிரின் மேல் ஆசை உள்ளவர்கள் நீங்க ஓடி வந்து விடலாம் கரைக்கு என்று சொன்னான். Then the higher official gives them another offer telling that if you have to save your life, then give up on God and come back to us. அதிலே வர மனம் இல்லாமல் 9 பேர் இயேசுவே தெய்வம் இயேசுவே தெய்வம் என்று சொல்லி அந்த பனிப்பாறையிலே அவர்கள் விழுந்து தங்கள் ஜீவனை விட்டு செத்து போனார்கள். But these men of God, they was not ready to take the offer of the high official. Instead they gave up their life and they fall dead. அப்பொழுது அந்த 9 பேருடைய சிரசின் மேலும் 9 கிரீடம் வந்து அமர்ந்தது. Then the crown came and sat upon the head of each and every man of God. ஆனால் அதிலே ஒருவன் மாத்திரம் உயிரை காப்பாற்றிக் கொள்ள என்னால் முடியாது என்று சொல்லி கரைக்கு ஓடி வந்தான். But one man of God, he returned back telling that I cannot keep up with this. அப்பொழுது அவன் சிரசுக்கு மேலே வந்த அந்த கிரீடம் அப்படியே மேலே எழும்பி போனது. The crown that was floating above his head, it went above in the air. அந்த காட்சியை கண்டு கொண்டிருந்த அந்த ராணுவ அந்த போர் வீரனில் ஒருவன் இந்த காட்சியை கண்டு கொண்டிருந்த அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டது. அவன் ஓடி போய் இயேசுதான் மெய்யான தெய்வம், அந்த இயேசுதான் மெய்யான தெய்வம் என்று அந்த பனிப்பாறையிலே அவன் விழுந்து அவன் என்ன செய்தான் என்று சொன்னால் அந்த கிரீடத்தை தன் சிரசின் மேலே வாங்கி கொண்டு தோத்திரம் அந்த பனிப்பாறையிலே விழுந்து அவன் தன் ஜீவனை விட்டான். The higher official who was witnessing all this, his spiritual eye was awakened that he was able to understand the truth. He came running telling that Jesus is the only true God. Telling this, he fall dead in that frozen river, and that the crown came upon his head. வெளிப்படுத்தல் 2:10 அதை தான் சொல்லுகிறது. This is what is being told from the book of Revelation chapter 2 verses 10. சிமர்னா சபையிலே अनेक போராட்டங்கள் இருந்தது. There were so many
problems in the church of Smyrna. சிமர்னா சபையிலே இருக்கிற தூதனுக்கு விரோதமாக பிசாசு தோத்திரம் அவன் கோபம் கொண்டு கர்வம் கொண்டு இருந்தான். Satan grew in anger and wrath, and he came against the angel that was in Smyrna. அந்த சபையிலே சாத்தானின் கூட்டத்தாருடைய தூஷணங்கள் நிறைந்திருந்தது. That the church was filled with the blasphemy of the people who were under Satan. நீ அவன் பட்ட பாடுகள் அந்த சிமர்னா சபையின் தூதன் பட்ட பாடுகள் கொஞ்ச நெஞ்சமல்ல. The problems that the angel of the Smyrna church faced is not an ordinary thing, but he has to come across so many hardships. அங்கே அவனை சோதிக்கும்படியாக பிசாசு தோத்திரம் அவன் எழும்பி நிற்கிறான். And just to test him, Satan stands against him. அவன் 10 நாள் அங்கே உபத்திரவப்படுத்தப்பட்டதாக வேதம் சொல்கிறது. The Bible tells he's been tortured for 10 days. ஆனால் சிமிர்னா சபை தூதன் அவன் தோத்திரம் தன்னுடைய விசுவாசத்தை காத்துக்கொண்டான். But the church Smyrnite hold on to his hope and belief. அதனால தான் அந்த சபையின் தூதனுக்கு தோத்திரம் தூதனுக்கு கர்த்தர் சொல்லும்போது சொல்லுகிறார், நீ மரண பரியந்த உண்மையாய் இருந்தால் உனக்கு ஜீவ கிரீடத்தை உனக்கு நான் தருவேன். That is why God addresses to the angel of Smyrna church telling that, be thou faithful unto death and I will give thee a crown of life. யாக்கோபுக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் தோத்திரம் 12வது வசனத்தை வாசித்து பாருங்கள். From the book of James chapter 1 verses 12, இங்கே யாக்கோபு சொல்லுகிறதை பாருங்க. look at what James says. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். Blessed is the man that endureth temptation, for when he is tired he shall receive the crown of life which the Lord hath promised to them that love him. இங்கே யாக்கோபு சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள். Look at the word that James tell here. சாதாரண கிரீடம் அல்ல. It is not an ordinary crown. சாதாரண கிரீடம் அல்ல. It is not an ordinary crown. அது ஜீவனுள்ள கிரீடம். But it is a crown of life. இந்த உலகத்திலே நாம் பெறுகிற எல்லா கிரீடங்களும் அழிந்து போய்விடும். All the crown that we receive in the world, it will not last forever. இந்த உலகத்திலே நமக்கு என்று இருக்கிற எல்லா மேன்மைகளும் ஒரு நாள் அழிந்து ஒளிந்து போய்விடும். All the riches, all the wealth, all the possessions that we have in this world, it will not last forever. On some account it will leave us. ஆனால் நீ தோத்திரம் கர்த்தருக்கு உண்மையாய் இருக்கும்போது கர்த்தர் தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்காக ஒரு கிரீடத்தை வைத்திருக்கிறார். But if you're faithful and truthful towards God, and if you're somebody who loves God, then that is a crown that is for you. That is the crown of life. அதுதான் ஜீவனுள்ள கிரீடம். And that is the crown of life. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Dear people of God, சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். blessed is the man that endureth temptation. இன்னைக்கு நமக்கு अनेक ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பல சோதனைகள் வருகிறது. Today in our spiritual life we come across so many temptations. கடந்த நாள் நான் பிரசங்கிக்கும்போது சொன்னேன், நம்முடைய ஆண்டவர் சோதிக்கிறவர் அல்ல. In the last days, when in the previous services when we preached, we said that our God is not somebody who puts us into trials and tribulations and into temptations. அவர் சோதனைக்காரனும் அல்ல. And he's not somebody who tempts us. பிசாசு தான் சோதனைக்காரன். And Satan is somebody who puts us into temptation. ஆனால் சில நேரத்தில் ஆண்டவர் நமக்கு பயிற்சிகளை வைக்கிறார். But in order to train us, God puts us into some trials. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து 27வது வசனம் வரைக்கும் வாசிக்கிற போது அங்கே ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். From the book of Matthew chapter 7 from verses 24 onwards till verse 27. நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். We would like to read. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவன் கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்தது முழுவதும் அழிந்தது என்றார். Therefore whosoever heareth this saying of mine and doth them, I will liken him unto a wise man which built his house upon a rock. 25th verse. And the rain descended and the floods came and the winds blew and beat upon that house, and it fell not, for it was founded upon a rock. 26. And every one that heareth these sayings of mine and
at them not, shall be likened unto a foolish man, which built his house upon the sand. 27. And the rain descended, and the floods came, and the winds blew, and beat upon that house, and it fell, and great was the fall of it. இங்கு ரெண்டு வீட்டை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். Here it has been discussed about two houses. ஒன்று கன்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு. One house is being built upon a rock. இன்னொரு வீடு மணலின் மேல் கட்டப்பட்ட வீடு. And the other house is being built upon the sand. பெருமழை சொரிந்தது. The rain descended. பெருவெள்ளம் வந்தது. The flood came. இந்த பெருமழை அந்த பெருமழை அந்த பெருவெள்ளம் பெருங்காற்று இந்த ரெண்டு வீட்டையுமே பாதியை சந்தித்தது. The rain descended, the flood came, and the wind blew, and all the situations was equal and common to the both houses, which was built on the rock and which was built on the sand. கன்மலையின் மேல் கட்டப்பட்ட அந்த வீடு உறுதியாய் இருந்தது. The house that was built on the rock was stood steady. ஆனால் மணலின் மேல் கட்டப்பட்ட அந்த வீடோ அந்த பெருமழை தோத்திரம் பெருவெள்ளம் காற்று அடித்தபோது அது தோத்திரம் இருந்த இடம் தெரியாமல் விழுந்து போய்விட்டது. But the house that was built on the sand, when the rain descended, when the winds blew, when the floods came, the house was not able to stand. Instead it fall off. நாம் மணல் மேல் கட்டப்பட்ட வீடுகளைப் போல இருக்க கூடாது. We must not be like the house that was built on the sand. நாம் கன்மலையின் மேல் கட்டப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். We must be like the house that is built on the rock. இந்த லாக்டவுன் நாட்கள்ல நாம் சபைக்கு போக முடியவில்லை. It is we are not able to go to the temple of God during this lockdown period. அவரவர்கள் வீட்டிலே இருக்கிறோம். And we are staying in our house. அவரவர்கள் வீட்டிலே இந்த யூடியூபின் மூலமாய் வருகிற ஆராதனைகளை கண்டு ஆராதிக்கிறோம். And we worship by looking into the worship that through this YouTube channels. நல்லது. It is good. ஆனால் ஒன்று. But நாம் கர்த்தருக்குள் உறுதியாய் இருக்க வேண்டும். We must stand firm in the belief of God. தேவனுடைய அன்பின் உறுதியாய் இருக்க வேண்டும். We must stand firm in the love of God. நாம் ஆதியிலே கொண்டிருந்த அந்த அன்பிலே உறுதியாய் இருக்க வேண்டும். We must stand firm in the love that we had in our beginning days. விசுவாசத்தில் உறுதியாய் இருக்க வேண்டும். We must stand firm in our belief. கலாத்தியர் 5:7 கலாத்திய சபைக்கு பவுல் சொல்லும்போது சொல்லுகிறதை பாருங்கள். Look at what Paul tells when he addresses to Galatians from the book of Galatians chapter 5 verses 7. அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்திய சபையை பார்த்து கேட்கிறார். Paul looks at the church of Galatians and asks, ஆரம்பத்தில் நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, that you were very good in the beginning. சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போக உங்களை தடை செய்தவன் யார்? So who did hinder you to not obey to the truth? அங்கே ஒரு கேள்விக்குறியை அவர் வைக்கிறார். And he leaves a question mark. இந்த கலாத்தியர்கள் ஆரம்பத்தில் நல்ல முறையில் ஓடினார்கள். This Galatians in the beginning they did run well. அவர்களுடைய ஓட்டத்தினுடைய தொடக்கம் நன்றாக இருந்தது. The beginning of their journey was very good. இன்று அநேகருடைய வாழ்க்கையும் அப்படித்தான் இருக்கிறது. And today many people's life is so. இன்று அநேகர் தங்கள் ஓட்டத்தை நல்ல முறையிலே தொடங்குகிறார்கள். Today many begin their journey of life in a very beautiful way. நான் ஒரு புனித போர் என்கிற ஒரு புத்தகத்தை வாசித்திருக்கிறேன். That he has come across a book. அதிலே அதை எழுதினவனுடைய பேர் அதை ஒரு நல்ல ஒரு புத்தகம். It is a very beautiful book. அந்த புத்தகத்தை நான் வாசித்திருக்கிறேன். He has read that book. அந்த புத்தகத்துல கிறிஸ்டியான் என்கிற ஒரு மனிதன் இருக்கிறான். And there comes the protagonist of the book is Christian. அவன் கிட்டி வாசலில் இருந்து அவன் சொர்க்க வாசலுக்கு அவன் பிரயாணம் பண்ணுகிறான். So he has to come across so many stages and has to reach the gate of heaven. ஜான் பனியன் எழுதின இந்த புத்தகம் ஒரு அருமையான புத்தகம். The Pilgrim's Progress that was written by John Bunyan is a very beautiful book. அவனோடு அநேகர் என்ன செய்கிறார்கள்? இந்த கிட்டி வாசலில் இருந்து பிரயாணத்துக்கு புறப்படுகிறார்கள். That many starts with him in the beginning. அவர்கள் எல்லாரும் ஆர்ப்பாட்டத்தோடு அந்த பிரயாணத்திலே தோத்திரம் வருகிறார்கள். With a very happy and joyful note, everybody starts in their journey. ஆனால் கொஞ்ச தூரம் அந்த பிரயாணம் போக போக But as the journey begins, பலவிதமான கஷ்டங்களை அவர்கள் சந்திக்க வேண்டியிருந்தது. It happened so that they had to face many hardships. ஆனால் அந்த கிறிஸ்டியானோடு வந்த அநேகரை அவனாலே காண முடியவில்லை. Then the protagonist Christian is not able to find all the people who once started with him. இப்பொழுது ஒரு சிலர் அவனோடு
பேசி கொண்டு வருகிறார்கள். And now only few people are there beside him. அவங்க கொஞ்ச நேரத்துல ஒரு இளவு நீரூற்று வருகிறது. And there comes a pond of despair. அந்த நீரூற்றை கடக்க வேண்டியிருந்தது. It so happened that they have to cross it. கஷ்டப்பட்டு கிறிஸ்டியான் அந்த 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 இளவு நீரூற்றை கடக்குறான். And with such a great hardship, the protagonist Christian, he crosses the pond of despair. கரையை கடந்து அக்கறையில பார்த்தபோது அவனோடு வந்த மற்றவர்களையும் காணவில்லை. When he reaches the shore and when he looks back, he's not able to find anybody who was traveling with him. ஆனால் கிறிஸ்டியான் தன்னுடைய ஓட்டத்தை நிறுத்தவில்லை. But the protagonist Christian, he did not want to stop his journey. அவன் தன் வழியிலே போய் கொண்டே இருந்தான். He marches forward in his journey. அருமை கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் மனிதர்களை மாதிரியாக வைக்காதிருங்கள். And dear people of God, do not take humans as your role model. இவன் சரியில்லை அவன் சரியில்லைன்னு சொல்லாதீங்க. Do not tell that he is not good, he is not fair. நான் அதனால கிறிஸ்தவ ஜீவியத்தை விட்டு விலகிட்டேன்னு சொல்லாதீங்க. And do not give an excuse telling that, and so I am not into Christianity. உங்களுக்கு ஒரே ஒரு மாடல் கிறிஸ்து தான். And the only role model to you and me is Jesus. நீங்கள் கிறிஸ்துவை மாத்திரம் முன்வைக்க வேண்டும். You have to only have him as your center before you. உங்களுடைய பிரயாணம் கிறிஸ்துவை நோக்கினதாக இருக்க வேண்டும். And your journey must be something that is facing Christ. நீங்கள் வலப்பக்கம் இடப்பக்கம் விலக கூடாது. You must not move your left or your right, but you must be focused towards your center. ஆனால் இந்த கலாத்திய சபை விசுவாசிகளை பாருங்கள். But look at the people of the church Galatians. ஆரம்பத்தில் நன்றாய் ஓடினார்கள். They did run well in the beginning. கொஞ்ச நாள் வந்தபோது But as the days passed, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போய்விட்டார்கள். they did not obey the truth. இதே கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 1வது வசனத்திலே பவுல் இப்படி சொல்லுகிறார். From the book of Galatians chapter 3 verses 1, அவர் சொல்லும்போது சொல்லுகிற அந்த வார்த்தையை பாருங்க. look at the words that is told by Paul. புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? O foolish Galatians, who hath bewitched you that ye should not obey the truth? அங்கே சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாக உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. Before whose eyes Jesus Christ had been evidently set forth, crucified among you. இங்கே பவுல் பாருங்க அதிகமான ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். Here Paul goes a step ahead and addresses. அது என்ன வார்த்தை? So what is the word? புத்தி இல்லாத கலாத்தியரே. He tells, oh foolish Galatians. புத்தி இல்லாத கலாத்தியரே. He addresses telling them, oh foolish Galatians. நாம் முடிவு பரியந்த உண்மையா இருக்க வேண்டும். We must be faithful even until the end. நாம் முடிவு பரியந்த உண்மையா இருக்கும்போது, when we are faithful unto the end, நமக்கு கர்த்தர் கிரீடத்தை கொடுப்பார். then God will give us the crown. இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஓட்டத்தில், in the spiritual life, நாம் கிறிஸ்துவை முன்வைத்து, we must have Jesus as a center. நாம் ஓடும்போது, when we run, கர்த்தர் நமக்கு நாம் வெற்றி பெற்றதற்கு கர்த்தர் அடையாளமாக நமக்கு அவர் கிரீடத்தை கொடுப்பார். நம்மையே அவர் ஒரு கிரீடமாக மாற்றி விடுவார். as an indication of a victory, he will give us a crown and he will change, he will transform ourselves into a beautiful crown. கர்த்தர் நமக்கு கொடுக்கிற கிரீடங்களை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். So we would like to tell about the crowns that Jesus is giving us. வேத புத்தகத்திலே अनेक கிரீடங்கள் இருக்கிறது. There are so many crowns that are mentioned in the Bible. அதிலே சில கிரீடங்களை நாம் பார்ப்போமே. And we would like to mention few crowns. உண்மை உள்ள மனிதர்களுக்கு, for the people who are faithful, கர்த்தரை உண்மையாய் பின்பற்றுகிறவர்களுக்கு, for the people who follow God with a righteous and a faithful heart. கர்த்தர் கொடுக்கிற முதல் கிரீடம் என்ன தெரியுமா? So what is the first crown that God gives them? லேவிய ராகமத்தின் புத்தகம் 21வது அதிகாரம் 12வது வசனம். From the book of Leviticus chapter 21 verses 12. அவனுடைய தேவனின் அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் அவன் மேல் இருக்கிறது. That is the crown of anointing, oil of his God is upon him. உண்மை உள்ள மக்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற முதல் கிரீடத்தை பாருங்க. So look at the first crown that God is giving to the people who are faithful and righteousness. அபிஷேக தைலம் என்கிற அந்த கிரீடத்தை கர்த்தர் கொடுக்கிறார். For the crown of the anointing of oil of the God is upon him. Hallelujah. Hallelujah. அபிஷேகம் என்பது ஒரு கிரீடம். So anointing is a crown.
பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறதை பாருங்க. So look at what Jesus tells. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 61வது அதிகாரம் 1வது வசனத்தை பாருங்க. From the book of Isaiah chapter 61 verses 1. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். The Spirit of the Lord God is upon me. இங்க என்ன சொல்லுது? அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் அவன் மேல் இருக்கிறது. Here it is said that the crown of anointing oil of the God is upon him. இங்க ஏசாயா 61:1 என்ன சொல்லுது? And here what does this verse say from the book of Isaiah chapter 61 verses 1? கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். The Spirit of the Lord God is upon me. ஆண்டவருடைய நாமத்தினாலே ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தர் இந்த அபிஷேக கிரீடத்தை தருகிறார். For all the people who are under salvation, who has come under the love of God, God gives this crown of anointing to them. இதற்கு தகுதி என்ன? So what is the qualification? நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டும். You must be under the love of God. மனம் திரும்பி இருக்கணும். You must be into salvation. நீங்க ஆண்டவரை விசுவாசிக்கணும். You must believe in the Lord. நீங்க ஆண்டவரை விசுவாசிக்கணும். You must believe in the Lord. அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கணும். You must be cleansed with the blood of Christ. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த அந்த நாளில், The days when Jesus was in the earth, யோவான் சுவிசேஷத்தில் 3வது அதிகாரம் 1வது வசனத்தில், from the book of John chapter 3 verses 1, யூதருக்குள்ளே அதிகாரியாய் இருந்த நிக்கோதேமு எனப்பட்ட ஒரு பரிசேயன் இருந்தான். there was a man of the Pharisees named Nicodemus, a ruler of the Jews. ஒரு ராக்காலத்தில் இயேசுவினிடத்தில் அவன் வருகிறான். The same came to Jesus by night, இயேசுவை மிகவும் புகழ்ந்து பேசுகிறான். and he he appreciates Lord. அப்பொழுது இயேசு அவனை பார்த்து சொன்னார். Then Jesus looks on to him and says, நிக்கோதேமு, Nicodemus, நான் உனக்கு சொல்லுகிறேன், look on to you and I tell you, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால், except a man be born again, நீ அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று he cannot see the kingdom of God. மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார். Verily, verily, I say unto thee. இந்த வசனம் உண்மை. And this is a word that is true. அருமை கர்த்தருடைய பிள்ளைகளே, Dear people of God, ஆண்டவருடைய வருகை சமீபம். the coming of Christ is very soon. ஆண்டவருடைய வருகையிலே நீங்களும் நானும் மறுரூபமாகி அவருடைய ராஜ்யத்துக்குள் போக வேண்டும் என்றார், If you and I has to transform and you and I has to enter the heaven, அவருடைய அபிஷேகம் நமக்கு வேண்டும். then we need the anointing of Christ. பாருங்க, இந்த நிக்கோதேமு பெரிய ஒரு பரிசேயன். And this Nicodemus is a great Pharisee, ஆனால் அபிஷேகத்தை பற்றி அவனுக்கு தெரியவில்லை. but he is not aware of anointing. ஆண்டவர் அவனுக்கு அபிஷேகத்தை பற்றி போதிக்க ஆரம்பித்தார். And God started to teach him about the anointing. நீ அபிஷேகம் பெற வேண்டும் என்று சொன்னார். God tells you must receive anointing. நீ அபிஷேகம் பெறவில்லை என்றால் பரலோகத்துக்கு வர முடியாது என்றும் சொன்னார். And he also tells if you're not receiving the anointing over here, then you will never enter into heaven. அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 1வது அதிகாரத்தை பரட்டிக் கொள்ளுங்கள். And from the book of Acts chapter 1, ஆண்டவர் சீசர்களை பார்த்து சொன்னார். God looks on to his disciples and says, சீசர்களை பார்த்தவர் என்ன சொல்கிறார் பாருங்கள். so what he tells looking on to his disciples, அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 5வது வசனத்தில், from the book of Acts chapter 1 verses 5, ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். and here he tells wait for the promise to happen. பிதாவினுடைய வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்கிற ஒரு கட்டளையை கொடுத்தார். He tells wait for the promise of the Father which saith he, ye have heard of me. அப்போஸ்தலர் 1வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிற போது அந்த கட்டளைக்கு சீசர்கள் கீழ்ப்படிந்தார்கள். And here all the disciples they listened to the command of Jesus. அப்போஸ்தலர் 1:14 வாசிக்கிறோம். From the book of Acts chapter 1:14, அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரோடு கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருந்தார்கள். These all continued with one accord in prayer and supplication with the women and Mary, the mother of Jesus, and with his brethren. அவருடைய எண்ணிக்கை 120 இருந்தது. And their count was 120. அவர்கள் காத்திருந்து ஒருமனப்பட்டு ஜெபித்தபோது, when they sat together and when they waited and when they prayed, அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 1-2 வசனத்திலே வாசிக்கிறபோது, from the book of Acts chapter 2 verses 1 and 2, பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. and when the day of Pentecost was fully
come, and they were all with one accord in one place, and suddenly there came a sound from heaven as of a rushing mighty wind, and it filled all the house where they were waiting. இந்த 120 பேர் கூடியிருந்த வீடு முழுவதையும் அபிஷேகம் நிரப்பினது. And when all the people were in one accord, the Holy Ghost, he filled the house. நடந்தது என்ன? What happened? இந்த அபிஷேகம், this anointing, இந்த சீசர்களுடைய வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போட்டு விட்டது. this anointing transformed the life of the disciples completely. இந்த கூட்டத்தில் இருந்தவன் ஒருவன் இயேசுவை மறுதலித்தவன். And one in this group was the one who gave up on God. ஒருவன் வஸ்திரத்தை விட்டுட்டு ஓடி போனவன். One was the disciple who left all his clothes and ran away. இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இங்க இருந்தாங்க. And all such people were there in one accord. ஆனால் அபிஷேகம் வந்து இறங்கின உடனே, but when anointing came, இவர்கள் இப்பொழுது ஆண்டவருக்கு சாட்சியாய் மாறிவிட்டார்கள். now they all started to stand as a testimony. இப்போ ஆண்டவருக்கு அவர்கள் சாட்சியாக மாறிவிட்டார்கள். now that they all stand as a testimony, ஆண்டவருக்காக எதையும் செய்ய அவர்கள் ரெடி ஆயிட்டாங்க. and they started to be ready to do anything for the cause of Jesus. அபிஷேகம் ஒரு மனிதனை தோத்திரம் ஆண்டவருக்கு வாழ வைராக்கியம் உள்ளவனாக மாத்தும். anointing will make a person to stand steady for God. அருமை கர்த்தருடைய பிள்ளைகளே, dear people of God, ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற இரண்டாவது கிரீடத்தினுடைய மேன்மையை பாருங்கள். so look at the glory of the second crown that God is giving us. லேவியராகமத்தின் புத்தகம் 8வது அதிகாரம் 9வது வசனம். from the book of Leviticus chapter 8 verses 9. அது எப்படிப்பட்ட கிரீடம்? so what type of a crown it is? பரிசுத்த கிரீடம். it is the holy crown. பரிசுத்த கிரீடம் என்னும் பொற்பட்டத்தை கட்டினான். did he put a golden plate, the holy crown, as the Lord commanded? இரண்டாவது தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் பரிசுத்தம் என்கிற கிரீடத்தை தருகிறார். so next God gives to his people the holy crown. பரிசுத்தம் என்பது பேச்சில் அல்ல. the holiness is not something that is in our speech. பரிசுத்தம் என்பது செயலில் இருக்கிறது. holiness is something that is into action. நம்முடைய தேவன் பரிசுத்தர். our God is a God of holiness. கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாமும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். and God wishes that we people of God must be holy. மூன்றாவது கர்த்தர் நமக்கு கொடுக்கிற கிரீடம் எப்படிப்பட்ட கிரீடம் தெரியுமா? the third crown that God is giving us, நாம் முன்பு வாசித்தோம், that we already read, பந்தயசாலையிலே வாங்குகிற கிரீடம் அழிந்து போய்விடும் என்று. that the crown that we purchase in the land, it will destroy. ஆனா இங்கே பவுல் சொல்லுகிறார், but here Paul says, இந்த பந்தயத்திலே வாங்குகிற இந்த கிரீடம் அழிந்து போகாது. this crown will last forever. 1 கொரிந்தியரின் புத்தகம் 9வது அதிகாரம் 25வது வசனம். from the book of 1 Corinthians chapter 9 verses 25. பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சை அடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறோம். and every man that striveth for the mastery and temperate in all things, now they do it to obtain a corruptible crown, but we an incorruptible. ஆண்டவர் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற முதல் கிரீடம் என்ன? so what is the first crown that God is giving us? அபிஷேக கிரீடத்தை தருகிறார். it is the crown of anointing. இரண்டாவது பரிசுத்த கிரீடம். the second is the crown of holy. மூன்றாவது அழியாத ஒரு கிரீடம், நித்திய கிரீடத்தை கர்த்தர் கொடுக்கிறார். and the third thing, it is a corruptible crown which lasts forever. it is an eternal crown. நாலாவது ஒரு கிரீடத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். he gives another crown. 2 தீமோத்தேயின் புத்தகம் 4வது அதிகாரம் 7-8 வசனத்தை வாசித்து பாருங்கள். from the book of 2 Timothy chapter 4 verses 7 and 8. நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். and we would like to read, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். தோத்திரம். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். I have fought a good fight, I have finished my course, I have kept the faith. Henceforth there is laid up for me a crown of righteousness, which the Lord, the righteous judge, shall give me at that day, and not to me only, but unto all them also that love his appearing. இங்கு தீமோத்தேயுக்கு பவுல் எழுதும்போது சொல்லுகிறார், so here when Paul writes to Timothy, he tells, என்ன கிரீடம்? so what crown it is? நீதியின் கிரீடம். it is the crown of righteousness. பவுல் சொல்றார், நல்ல போராட்டத்தை நான் போராடினேன். Paul says, I have fought a good fight.
ஓட்டத்தை முடிச்சேன். and I have finished my course. விசுவாசத்தை காத்துக்கிட்டேன். I have kept the faith. எனக்காக அவர் நீதியின் கிரீடத்தை வச்சிருக்கிறார். And that he has a righteous crown just for me. எவ்வளவு சூப்பர் பாருங்க. See how beautiful it is. எவ்வளவு ஒரு அருமையான ஒரு சாட்சி பாருங்க. See how beautiful testimony it is. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஐந்தாவது கிரீடத்தை பாருங்க. The next crown that God gives his people. பிலிப்பியர் 4வது அதிகாரம் 1வது வசனம். From the book of Philippians chapter 4 verses 1. அதை நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். We would like to read. ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சையுமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமும் ஆனவர்களே, பிரியமானவர்களே, இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். Therefore my brethren, dearly beloved and longed for, my joy and crown, to stand fast in the Lord, my dearly beloved. பவுல் பிலிப்பியருக்கு எழுதும்போது இங்கு ஒரு கிரீடத்தை பற்றி சொல்லுகிறார். Here Paul mentions about crown when he writes to the church of Philippians. அது என்ன கிரீடம்? So what is this crown? மகிழ்ச்சியின் கிரீடம். It is the crown of rejoice. அது என்ன கிரீடம்? What crown it is? மகிழ்ச்சியின் கிரீடம். It is the crown of rejoice. Praise the Lord. Hallelujah. Praise the Lord. Hallelujah. இதைதான் தோத்திரம் யாக்கோபு சொல்லும்போது பாருங்க, சொல்றாரு பாருங்க. This is what has been mentioned in James. யாக்கோபு 1:12 நம்ம ஏற்கனவே வாசித்தோம். We've already read from the book of James chapter 1 verses 12. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். Blessed is the man that endureth temptation. அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு, For when he is tried, கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். he shall receive the crown of life which the Lord hath promised to them that love him. இது என்ன கிரீடம்? So what crown it is? ஜீவ கிரீடம். It is the crown of rejoice. என்ன கிரீடம் சொல்லுங்க? It is the crown of life. ஜீவ கிரீடம். It is the crown of life. கர்த்தர் உங்களுக்காக எனக்காக ஒரு உயிருள்ள ஒரு கிரீடத்தை வைத்திருக்கிறார். God has kept a crown of life for you and me. எத்தனை பேர் என் கூட சந்தோஷமா இதை How many of you are happy? ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. அருமை கர்த்தருடைய பிள்ளைகளே, Dear people of God, இப்படி பல கிரீடங்களை கொடுக்கிற நம்முடைய ஆண்டவர், that God is giving us so many beautiful crowns, ஆண்டவர் நம்மையே ஒரு கிரீடமாக மாற்றி விடுகிறார். that he turns ourselves into a beautiful crown. நம்மையே ஒரு கிரீடமாக கர்த்தர் மாற்றி He விடுகிறார். turns ourselves into a beautiful crown. இததான் ஏசாயா 62:3 வாசிக்கிறோம். This is what we find from the book of Isaiah chapter 62 verses 3. இதுவரைக்கும் நம்ம கர்த்தர் நமக்கு கொடுத்த கிரீடத்தை எல்லாம் நம்ம தியானிச்சோம். We discussed about all the crowns that God is giving us. அபிஷேக கிரீடம், That crown of anointing, அடுத்தது பரிசுத்த கிரீடம், holy crown, நீதியின் கிரீடம், that crown of righteousness, ஜீவ கிரீடம், crown of life, அழிவில்லாத கிரீடம், incorruptible crown, மகிழ்ச்சியின் கிரீடம், crown of rejoice. இப்படி பல கிரீடங்களை நம்ம வாசிச்சோம். We came across so many crowns like that. இந்த கிரீடங்களை எல்லாம் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். God is giving all these beautiful crowns to us. நாம் கர்த்தருக்கு உண்மையா இருக்க The more we are faithful and righteousness to our Lord. ஏசாயா தீர்க்கதரிசி 62வது அதிகாரம் 3வது வசனத்துல இப்படி சொல்றாரு. From the book of Isaiah chapter 62 verses 3. நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜமுடியுமாய் இருப்பாய். Thou shalt also be a crown of glory in the hand of the Lord, and a royal diadem in the hands of thy God. நாம் கர்த்தருடைய கையில ஒரு அலங்காரமான ஒரு கிரீடமாக மாறி விடுகிறோம். And we become a crown of glory into the hands of the Lord. சாதாரண கிரீடம் அல்ல. It is not an ordinary crown. சாதாரண கிரீடம் அல்ல. It is not an ordinary crown. அலங்காரமான கிரீடமாக மாறி விடுகிறோம். But it is a crown of glory. ஒரு கிரீடத்துக்கு எத்தனை அலங்காரங்களை செய்வாங்க தெரியுங்களா? You know how many beautiful things are done to a crown in order to make it faultless and in order to make it beautiful. அதிலே விதவிதமான கற்களை எல்லாம் பதிப்பார்கள். And beautiful different type and kinds of stones will be placed in it. பலவிதமான கற்களை அதிலே பதிப்பார்கள். Many kind of beautiful stones will be placed in it. அது எதற்காக தெரியுமா? You know why? அது அலங்காரமா இருக்க வேண்டும் என்பதற்காக. Because it should seem to be beautiful. It should seem to be the beautiful. கர்த்தர் உங்களையும் என்னையுமே ஒரு அலங்காரமான கிரீடமாக மாற்றி விடுகிறார். And now Lord tells that you and I are a beautiful crown of glory in the hands of the Lord. Praise the Lord சொல்லுங்க. Hallelujah. Praise the Lord. Hallelujah. Hallelujah.
Hallelujah. இப்பொழுது நீங்களும் நானும் ஒரு அலங்காரமான கிரீடம் என்று வேதம் சொல்லுகிறது. And the Bible tells you and I are a beautiful crown of glory. உங்களையும் என்னையும் கர்த்தர் ஒரு அலங்காரமான கிரீடமாக மாற்றி விடுகிறார். That God will transform you and me as a beautiful crown of glory into his hands. நீங்களும் நானும் ஒரு அலங்காரமான கிரீடம். That you and I are a beautiful crown of glory. நாம் இருக்க வேண்டிய இடம் எது தெரியுமா? So what is the place that we have to be in? நாம் ஆண்டவருடைய கையில இருக்க வேண்டும். We must be into the hands of the Lord. நாம் அலங்காரமான கிரீடம். We are the crown of glory. அலங்காரமான கிரீடமாய் இருக்கிற நாம் we are the crown of glory. ஆண்டவருடைய கையில இருக்க வேண்டும். And we must be in the hands of the Lord. Praise the Lord. Hallelujah. 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 ஆண்டவருடைய கையிலே இருக்கிற அலங்காரமான கிரீடமாய் இருக்கிற உங்களையும் என்னையும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பேரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். God is going to bless all the people who are listening to this sermon and all the people who are the crown of glory into the hands of the Lord. நீங்களும் நானும் கர்த்தருடைய கையில இருக்கிறோம். That you and I are in the hands of the Lord. நீங்களும் நானும் கர்த்தருடைய கையில இருக்கிறோம். That you and I are into the hands of the Lord. நீங்களும் நானும் அலங்காரமான கிரீடமாக இருக்கிறோம். That you and I are the crown of glory in the hands of the Lord. Hallelujah. உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். That God wishes to bless you and me. Hallelujah. Hallelujah. உங்களுக்கு अनेक கிரீடங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். Yes, there are many crowns. முடிவிலே உங்களையே என்னையே அவர் கிரீடமாக மாற்றி விட்டார். And in the end God makes you and me the beautiful crown into his hands. நாம் எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். Let us all close our eyes. சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, Dear Lord, எங்கள் அன்பு இரட்சகரே, our Savior, இந்த காலை நேரத்திலே நீர் அலங்காரமான கிரீடத்தை குறித்து நீர் எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறீர். you helped us learn about the crown of adornment. நாங்களே அந்த அலங்காரமான கிரீடம். And we are the crown of adornment. இந்த அலங்காரமான கிரீடமாகிய எங்களுக்கு God, நீர் अनेक கிரீடங்களை கொடுத்திருக்கிறீர். you have given us so many crowns. ஆண்டவரே, நாங்கள் அந்த கிரீடத்தை காத்துக்கொள்ள வேண்டும். And we must safeguard all the crowns that you have given us. நாங்கள் உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். We must be faithful. நாங்கள் உமக்குள் நிலைத்திருக்க வேண்டும். We must stand faithful and righteousness in your presence. உமக்குள் நல்ல கனி கொடுக்க வேண்டும். We must be fruitful in your presence. அதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்யும். And help us, O Lord. உம்முடைய நாமமே எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். Let your name help us. இந்த லாக்டவுன் நாட்களிலே, In these lockdown period, எங்கள் வீடுகளிலே தனித்திருக்கிற அந்த நேரத்திலே we stay in our house. நாங்கள் ஒரு அலங்காரமான கிரீடம் என்பதை உணர்ந்து, That we must recognize that we are the crown of adornment. நாங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து, We must realize that we are the crown of adornment and that we are in the hands of the Lord. கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த அபிஷேக கிரீடத்தை காத்து, And we must safeguard the crown of anointing that God has given us. நாங்கள் பரிசுத்தமாய் கர்த்தருக்குள் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். And help us to live holy. அப்படி நீர் உதவி செய்ய போறதுக்காய் நன்றி. And you're going to do so, and we thank you for that, O இந்த Lord. வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். Lord, bless each and every people who are listening to this sermon. ஒவ்வொருடைய கண்ணீர் கவலைகளை மாற்றும். Lord, take away all the problems and all the tears that are in the eyes of the people. தரித்திரங்களை மாற்றும். Let all the poverty be taken. தேவைகளை சந்திங்கப்பா. Lord, meet all their needs. அவருடைய கடன் பிரச்சனைகள் எல்லாம் மாறி போகட்டும். Let all their debts be turned into, let them be blessed. வியாதி பலவீனத்தோடு யாராவது இருந்தால் அவர்களை தொட்டு அந்த வியாதி பலவீனத்திலிருந்து அவர்களை சுகப்படுத்தும். If people are diseased, touch them and heal them and give them the healing. ஒருபோதும் இவர்கள் ஆண்டவருடைய அன்பை விட்டு விலகாமல் அவருடைய கரத்துக்குள் அடங்கி இருக்கிற ஒரு கிருபையை தாரும். Lord, give them the strength to sustain in your hands. எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளே அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுகிறோம். We give each and every one of us and we surrender ourselves into your hand, O Lord. எங்கள் ஜெபங்களை எல்லாம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே உம்முடைய சமூகத்துக்கு கொண்டு வருகிறோம். Oh Father, we bring all our prayers and all our requests unto your presence. எங்கள் ஜெபங்களை ஏற்றுக்கொள்ளும். Lord, accept our prayer. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In the name of the Lord. ஆமென். Amen. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. Bless the Lord, O my soul, and all that is within me. Bless his holy name. Bless the Lord, O my soul, and forget not all his benefits. நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும்
பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்னுடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் எப்பொழுதும் மாறாததாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய வருகை வரைக்கும் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. Amen. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. இந்த யூடியூப்பின் வாயிலாக இந்த வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். You are continuing to join with us through this sermon through this YouTube channel. எங்களோடு இணைந்து கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்தி வருகிறீர்கள். And you are joining with us to glorify the name of the Lord. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God will bless you. இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். And we believe and hope that these words will be of a great blessing to you. நீங்கள் உங்களுடைய செல்போனிலே சப்ஸ்கிரைப் பட்டனை நீங்கள் அழுத்துங்கள். And kindly do subscribe to our channel. நீங்கள் தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். And continue to lend us your prayer. God bless you. God bless you.